கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் ஆஃப் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை பேசிக்கலாக கோல்டு வாங்கலாம், மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கலாம், இடிஎஃபாக வாங்கலாம், கோல்டு சாவரேஜன் ஃபண்டாக வாங்கலாம். 2 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் கோல்டு வாங்கி அதை ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் சேல் பண்ணும்போது அதை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அன்னைக்கு நான் 1000 ரூபா கொடுத்து அந்த பொருளை வாங்கும்போது அன்னைக்கு 1000 ரூபானா இன்னைக்கு என்ன வேல்யூவாக இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னு போடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டோ அல்லது இடிஎஃப்ஓ அல்லது கோல்டு சாவரேஜன் ஃபண்டோ நீங்கள் வாங்கி வித்தின் 1 இயர்க்குள்ளே நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா அதை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு சொல்லுவோம். நீங்கள் உங்களோட கோல்டு சாவரேஜன் ஃபண்டை ஹோல்ட் பண்ணுறது தான் பெனிஃபிட்டே தவிர இன்பிட்வீன் இடையில விற்கிறது வந்து வெல்த் கஃபே தமிழர்களுக்கு மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் 2024 நிறைய அம்சங்கள் வந்திருக்கு. அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் கெயினில் நிறைய மாற்றங்கள் உருவாந்திருக்கு. இந்த கேபிட்டல் கெயின் மாற்றங்கள் வந்து எல்லா அசட்டுக்குமே, அதாவது பொதுவாக நீங்கள் லேண்டு வாங்கினாலும் சரி, கோல்டு வாங்கினாலும் சரி, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கினாலும் சரி, அதில் நிறையா மாற்றங்கள் வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்கும் பொதுவான மாற்றங்கள் தான். பட் நிறைய பேரோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் ஆஃப் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை பேசிக்கலாக கோல்டு வாங்கலாம், மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கலாம், இடிஎஃபாக வாங்கலாம், கோல்டு சாவரேஜன் ஃபண்டாக வாங்கலாம். இந்த மாதிரி வாங்கும்போது எல்லாரோட தாட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது வாங்கினா நமக்கு வந்து சேவிங்ஸ் இருக்கும், டாக்ஸ் சேவிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு கேள்வி. ஸோ இப்போ நம்ம எப்படி டாக்ஸ் இம்பேக்ட் இருக்குது, அதுக்கப்புறமா எது வாங்கினா பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபிசிக்கலாக வாங்குகிற கோல்டு. ஸோ ஃபிசிக்கலாக வாங்குகிற கோல்டுங்கிறது என்ன, நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டாவோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாமல் டைரெக்டாக கடையில் போய் பாராவோ இல்லை நகையாவோ நம்ம வாங்குறது. ஸோ இது வந்து நார்மல் அசட் மாதிரி தான். இது வந்து ஷேர்ஸுனோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டுனோ இதை வந்து கிளாஸிஃபையே பண்ண மாட்டாங்க. இந்த ஃபிசிக்கல் கோல்டாக நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் வச்சே இருந்தோம்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இப்போ 2 இயர்ஸ் வரைக்கும் தான். 2 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் கோல்டு வாங்கி அதை ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் சேல் பண்ணும்போது அதை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னா அதோட டாக்ஸ் ரேட் என்ன? ஸோ இதுக்கு முன்னாடி பட்ஜெட் 2024க்கு முன்னாடி டாக்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 20% இருந்துச்சு. அப்புறம் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டோட வித்தவுட் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னு ஒன்று இருந்தது, அது 10%. ஸோ இப்போ வித் இண்டெக்ஸேஷன் உங்களுக்கு வந்து 20% ஆகும், வித்தவுட் இண்டெக்ஸேஷன் 10% ஆகும் முன்னாடி இருந்தது. இப்போது என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா இண்டெக்ஸேஷனுங்கிற பெனிஃபிட்டே கிடையாது, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன நம்ம சேல் பண்ணுறோமோ அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருந்துச்சு அப்படின்னா 12.5% வந்து டாக்ஸ் ரேட் வரும். இந்த 12.5%ங்கிறது வந்து கம்மியாக இல்லை ஜாஸ்தியாக, இந்த டாக்ஸ் ரேட் வந்து கம்மியாக ஜாஸ்தியாக அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம டாக்ஸ் ஜாஸ்தியாக கட்டுற ஒரு சூழ்நிலை வருது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து இப்போ நமக்கு தரல. அது என்ன இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அப்படின்னா, சார் நான் 2015 அந்த கோல்டு வாங்கினேன். இப்போ 2015 நான் வாங்கும்போது கோல்டோட வேல்யூ விடுங்க, மணியோட வேல்யூ. ஸோ அன்னைக்கு வந்து 1000 ரூபாயை இன்றைக்கும் அதே 1000 ரூபாயை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா மதிப்பிட முடியாது. 2015 என்னோட சம்பளம் மேபி 50,000 இருக்கும். ஆனால் இன்றைக்கி அதே 2024 நான் 15,000 ரூபா சம்பளத்தை வந்து இப்போது ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு, அதே பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி மாறிட்டே இருக்கும். ஸோ அன்னைக்கு வாங்கின சோப்போட விலை இன்றைக்கி வந்து சோப்போட விலை கூடியிருக்கும். ஸோ அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணிங்கிறது என்னென்னா 5 வருஷம் முன்னாடி என்ன ரேட்டு, இப்போ அதே பொருள் அதே வேல்யூ ஆஃப் இதாக பொருள் வாங்கினோன்னா இன்றைக்கி என்ன ரேட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அன்றைக்கி நான் 1000 ரூபா கொடுத்து அந்த பொருளை வாங்கும்போது அன்றைக்கி 1000 ரூபானா இன்றைக்கி என்ன வேல்யூவாக இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னு போடுவாங்க. இப்போ இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை டோட்டலாக கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய கெயின் வந்து ஜாஸ்தியாகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, 50,000க்கு நம்ம கோல்டு வாங்குகிறோம், இன்றைக்கி நம்ம வந்து அதை விற்கும்போது 80,000. ஸோ 3 இயர்ஸ் பிஃபோர் 50,000 வாங்கியிருக்கோம், இப்போ விற்றது 80,000. ஸோ 30,000 ரூபா நமக்கு என்ன இருக்குன்னா கெயின் கிடச்சிருக்கு. இந்த கெயின் வந்து எனக்கு நான் டாக்ஸ் கட்டணும். ஓல்டு ஸ்கீம் அப்படின்னு போகும்போது இந்த 30,000 ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா 50,000 ரூபா 3 வருஷம் முன்னாடி வாங்கினீங்களா, அப்போ அதோட இண்டெக்ஸேஷன் வேல்யூ வந்து ஒரு 10,000 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 80,000 50,000 ப்ளஸ் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அதை ஒரு ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் அதுக்கு ஒரு 10,000 இல்லை 7,500 ரூபாயோ அது ஆட் ஆகும். ஸோ இப்போ நெட் வேல்யூ மேபி என்ன இருக்கும்னா 20,000 ரெடியூஸ் ஆகிரும். அந்த 10,000 ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் பேலன்ஸ் 20,000க்கு மட்டும் நான்
20% டேக்ஸ் கட்டினா போதுமானது. ஆனால் இதே இது நியூ ஸ்கீமில் இப்போ வந்திருக்கிற பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டே இல்லை அப்படின்னு ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, 80,000 ரூபாய்க்கு நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன், வாங்கின வேல்யூ 50,000 ரூபா. ஸோ 30,000 ரூபாய்க்கு ஸ்ட்ரைட்டாகவே 12.5% வந்து டேக்ஸ் நான் வந்து கட்டணும். ஸோ இதுதான் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டோட மகிமை. அதை இந்த பட்ஜெட்டில் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் ரேட்டும் 12.5%ங்கிற ஃப்ளாட் ரேட்டு கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக நம்ம பழைய ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் இண்டெக்ஸேஷன் வெறும் 10% தான் இருந்தது. பட் இங்கே வந்து 12.5%ஆக மாறிடுது. இது வந்து ஒன்லி ஃபார் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கியிருந்தா. இல்லை சார் நான் வந்து கோல்டு ஃபிசிக்கலாக வாங்கலை, மியூச்சுவல் ஃபண்டாக நான் வச்சுருக்கேன், இடிஎஃப்பில் நான் போட்டிருக்கேன், இல்லை கோல்டு சாவரிஜன் ஃபண்டாக நான் வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வித்தின் 1 இயருக்குள்ளே நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா அந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். 1 இயருக்கு அப்புறமா நீங்கள் சேல் பண்ணும்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு என்ன டேக்ஸ் வரும் அப்படின்னா அஸ் யூஸ்வல் என்ன கெயின் வருதோ அதை அப்படியே உங்களோட இன்கமோட சேர்த்து ஸ்லாப் ரேட்டில் அப்படியே வந்துடும். ஸோ ஸ்லாப் ரேட்னா என்னென்னா உங்களுக்கே தெரியும், அது 5%, 10%, 15%. ஸோ இந்த மாதிரி ஓல்டு ரிஜியூமோ அல்லது நியூ ரிஜியூமோ உங்களோட இன்கம்க்கு ஏற்ற மாதிரி அந்த கெயினையும் சேர்த்து ஆட் பண்ணி அப்படியே காமிப்பாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்கிறது வந்து ஃப்ளாட் ரேட்டு, இந்த ஸ்லாப் ரேட்டோட ஆடே ஆகாது, செப்பரேட்டாக ஃப்ளாட் ரேட் போடுவோம். அதுதான் இந்த 12.5%. ஸோ இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டோ அல்லது இடிஎஃப்ஓ அல்லது கோல்டு சாவரிஜன் ஃபண்டோ நீங்கள் வாங்கி வித்தின் 1 இயருக்குள்ளே நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா அதை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு சொல்லுவோம். இல்லை சார் நான் ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா சேல்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ அதை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு 12.5% ஸ்ட்ரைட்டாகவே நமக்கு வந்து என்ன வரும்னா ஃப்ளாட் ரேட் அப்ளிகபிள் ஆகும். அதுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லை. ஸோ இங்கேயும் சேம் தான். நம்ம ஃபிசிக்கலாக கோல்டு பார்க்கும்போது என்னென்னா 2 வருஷம் வரைக்கும் நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் சொன்னோம். இங்கே வித்தின் 1 இயருக்குலனா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லுவோம். இந்த கோல்டு சாவரிஜன் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் அந்த மாதிரி தான் இஷ்யூவே பண்ணுவாங்க. பட் இதையும் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா மார்க்கெட்டில் வந்து நீங்கள் சேல் பண்ண முடியும். ஸோ அப்படி மார்க்கெட்டில் நீங்கள் சேல் பண்ணுறது தான் இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வர்றதுக்கானதோ அல்லது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினே வந்தால் கூட உங்களுக்கு டேக்ஸ் வந்துடும். அப்போ இந்த கோல்டு சாவரிஜன் ஃபண்டு எப்போ எனக்கு டேக்ஸ் அட்ராக்ட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் ஆர்பி அதாவது ரிடம்ஷன் வாங்குறீங்களோ, ஸோ அந்த 8 இயர்ஸ் வந்து மெச்சூரிட்டி ஆகும்போது அந்த கோல்டு சாவரிஜன் ஃபண்டை வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அல்லது அதை கோல்டை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அப்போ மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடையாதுன்னா டேக்ஸ் வந்து கிடையாது. ஸோ ஃபுல்லி எக்ஸம்ப்டட். ஸோ 100% வந்து என்ன கெயின் வருதோ அதுக்கு டேக்ஸ் வராமே இருக்கும். சரி இல்லை சார் நான் 8 வருஷம் வரைக்கும் என்னால் ஹோல்ட் பண்ண முடியாது, எனக்கு இப்போ உடனே அவசரமாக பணம் தேவை, அதனால் நான் வித்தின் 4 இயர்ஸ்லையோ இல்லை 5 இயர்ஸ்லையோ நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேல் பண்ண முடியும்னா மார்க்கெட்டில் தாராளமாக வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. பட் வரக்கூடிய கெயினுக்கு நீங்கள் என்ன கட்டுற மாதிரி இருக்கும்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்ஸ் சேல் பண்ணாமல் மெச்சூரிட்டிக்கு அப்புறமா வாங்கினீங்கன்னா 100% எக்ஸம்ஷன். அப்போ எது பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கோல்டு சாவரிஜன் ஃபண்டை ஹோல்ட் பண்ணுறது தான் பெனிஃபிட்டே தவிர இன்பிட்வீன் இடையில விற்கிறது வந்து சரியான முடிவு இல்லை. சரி இப்போது எல்லாத்துக்கும் இன்னொரு டவுட் வரும், அப்போது நான் வந்து ஃபிசிக்கலாக கோல்டு வாங்க வேண்டாமா, இல்லை மியூச்சுவல் ஃபண்டாக வாங்கினா எனக்கு பெனிஃபிட்டா, இல்லை இடிஎஃப்ஆ வாங்கினா பெனிஃபிட்டா அப்படின்னா நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த கோல்டு சாவரிஜன் ஃபண்டில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி வச்சுருந்தீங்கன்னா 100% வந்து எக்ஸம்ஷன் கிடைக்கும். மற்ற எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னென்னா மெச்சூரிட்டி அப்போ அல்லது நீங்கள் சேல் பண்ணும்போது கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து கண்டிப்பாக அட்ராக்ட் ஆகும். ஸோ அதனால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கங்கன்னா போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த கோல்டு சம்மந்தமான டேக்ஸ் மட்டும்தான் பார்த்தோம். பட்ஜெட்டில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை உங்களுக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி தாராளமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.